ஒரு பொண்ணை சீரடிச்சாங்கன்னு வச்சுங்களேன் எங்கேயாவது, அதுக்கு நம்ம அரசை கேள்வி வைக்கக்கூடாது. இந்த சமூகத்தை கேள்வி வைக்கணும். இந்த சமுதாயத்தை நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும். நம்ம எல்லாத்துக்குமே அரசாங்கத்தை கேள்வி கேட்டுட்டு இருந்தோம்னா சரி வராது. அது அரசாங்கத்தின் இது வேறு, இது வேறு. இது நாடு குட்டிச்சுராப்பு இருக்கு. கலாச்சாரம் போச்சு, சீரழிச்சு போச்சு. எவனோ 4 பேர் இங்கே சீரழிக்கிறான். அப்போ இதுக்கும் நான் சொல்றேன், இங்கே வந்து எல்லாருமே அரசியல்வாதி பார்வையில் பார்க்கக்கூடாது. எதிர்கட்சியாக இருக்கட்டும், ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், உதிர் கட்சியாக இருக்கட்டும், புதுசாக முளைச்ச கட்சியாக இருக்கட்டும், இங்கே எல்லாருமே ஒரு நடந்துட்டா இங்கே ஒரு பொண்ணுக்கு ஒன்று ஆன உடனே நீங்கள் அரசியல்வாதியை குரல் கொடுக்கூடாது சார். ஒரு மனுஷனை குரல் கொடுக்கணும் சார். மனுஷனை குரல் கொடுக்கணும், ஆதங்கத்தில் குரல் கொடுக்கணும். அப்போ தான் இதுக்கு தீர்வு வரும். சும்மா அரசியல் எதுக்குறக்காக குரல் கொடுத்தோம்னா அது ஒரு அதுக்கு நீ ஊழல் எதிர்க்க. டாஸ்மார்க் கடை திறந்துருக்காங்களா, அதே எதிர்க்கலாம். இந்த மாதிரி ரகசியம் அந்த மாதிரி தெரியாமல் சூதரம் நடக்குதா, அதே அதுக்கு நம்ம அரசாங்கத்தை விரும்பலாம். இந்த பாலியல் பலாத்காரத்துக்கு வந்து யாரும் அரசியல்வாதியாக குரல் கொடுக்காம எல்லாரும் மனுஷனாக குரல் கொடுத்தா தான் இது ஒரு தீர்வு வரும். ஒரு அரசாங்கத்தை குற்றம் சுமத்துறதுக்காக எண்ணத்தில் நீங்கள் குரல் கொடுத்தீங்கன்னா இதுக்கு தீர்வு வராது. உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி போச்சு, அரசாங்கத்தை நம்ம கேட்டுருவோம், அதுக்கு கேட்காம இருக்கலாம்யா, அதுக்கு கேட்காம இருக்கலாம். ஒரு பொண்ணை சீரழிச்சிட்டாங்கன்னா நமக்கு கோபம் வந்து அட்டிவரோடு பொங்கி நம்ம கேள்வி வைக்கணும். எல்லாத்துக்கும் அரசியல் பேசுறது. இந்த கோவில் நடந்தது, இது நம்ம ஒவ்வொரு அண்ணா யூஸ் நடந்துச்சு, இதுதான் கடைசியாக இருக்குன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் 100 நடந்துச்சு, இதுதான் கடைசியாக இருக்குன்னு சொன்னோம். இப்போ கோவில் நடந்துச்சு, இதுதான் கடைசியாக இருக்குன்னு சொல்கிறோம். கடைசியாக இருக்கு நம்ம சொல்கிறோம், அது தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இது ஒரு முடிவுக்கு வரணும்னா என்ன பண்ணணும்? அங்கே அரசாங்கம் சரியான முடிவு எடுக்கணும். அது நம்ம வேண்டுகோளை வைக்கணும். ஒரு ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் வேணும்னு சொல்கிறாங்கல்ல, அதே மாதிரி இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமைக்கும் தனி சட்டம் வேண்டும். அது அவனை சுட்டு கொண்டாலும் பரவாயில்ல, வெட்டி கொண்டாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறம் பொண்ணு மேலே ஒரு தவணை கை வைக்கும் போகும்போது ஏற்கனவே இது மாதிரி பண்ணவனுக்கு வந்த தண்டனை புத்தியில் படணும், கண்ணு முன்னாடி தெரியணும். இவங்களை மூஞ்சியை காட்டிகிட்டே இருக்கணும். இது வரைக்கும் மூஞ்சி காட்டலை, ஷேடோ காட்டுறாங்க. அங்கே சுட்டான் ஓடுறான், அவன் மூஞ்சி காட்டுறதுக்கு என்ன இருக்குது? அவன் என்ன கால் சுட்டாங்களே, சுட்டத்தை காட்டுங்க. எப்படி எங்களுக்கு பயம் வரும்?